அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல ரீபவுண்ட் ரிச்சுங்கிற கொரியன் ட்ராமாவோட கண்டினியூவா தான் பார்க்க போறோம். ப்ரீவியஸ் எபிசோட்ல டோஜின் கொடுத்த க்ளூ மூலமா பாம் பிளாஸ்ட்ல இருந்து தப்பிச்ச சேர்மன் அவன் ஆசைப்பட்டு கேட்ட லேண்டா கிஃப்டா கொடுத்திருப்பாரு. அது காலப்போக்கில் ஒரு குடியிருப்பா மாறவும் அது மூலமா பல கோடி ரூபாய் லாபம் கிடைச்சிருக்கும். அந்த பணத்தை டோஜின் அமெரிக்கன் டாலரா மாத்தி அமெரிக்கன் கம்பெனில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணிருக்கான். அதுக்காக மிஸ்டர் ஓன் ஒரு நபர்கிட்ட உதவி கேட்கவும் அவரும் உனக்கு எனக்கும் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோல பார்ப்போம். அமெரிக்கால இருந்து வந்த டோஜின் சேர்மனை தான் மீட் பண்ண வந்திருக்கவும் சேர்மன் மேல ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்கிறதால அவன் பாட்டியோட பேசிட்டு இருக்கான். பாட்டி மாமன், நீ லா காலேஜ்ல சேர்ந்த விஷயம் எனக்கு தெரியும். நீ எதுக்காக லா படிக்கணும்? அதுக்கு பதிலா பிசினஸ் பத்தி படிச்சா உன் தாத்தாவுக்கு உதவியா இருக்கலாம்னு சொல்ல அதை பின்னாடி வர மூத்த மருமகளும் கேக்குறாங்க, எங்க தான் பையனுக்கு போட்டியா வர போறான்னு நீங்க எதுக்காக அந்த சின்ன பையனை கட்டாயப்படுத்துறீங்க? அவன் விருப்பத்துக்கு எதை படிக்க விரும்புறானோ அதையே படிக்க விடுங்க. ஒருவேளை அவனுக்கு அவங்க அப்பா மாதிரி பிசினஸ்ல விருப்பம் இல்லாம இருக்கலாம்னு சொல்ல அப்ப நம்ம ஹீரோவும் அப்படிலாம் இல்ல பாட்டி, நான் லாவை சூஸ் பண்ணதுக்கான காரணமே என் படிப்பு மூலமா தாத்தாவுக்கு உதவி பண்ணதான் சொல்ல அதை கேட்கறவங்களுக்கு பொறாமையா தான் இருக்கு. இருந்தாலும் அதை காட்டிக்காம சிரிச்சு சமாளிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ண சேர்மனோட ரூமை தான் காட்டுறாங்க. அங்க அவர் கம்பெனி சேர்ந்த ஆளுங்களோடையும் பசங்களோடையும் மீட்டிங்ல இருக்காரு. அதுல ஹாண்டஸ்டில்ங்கிற ஒரு நிறுவனம் பெரிய கடனாகி அதை விற்க போறாங்கன்னு விஷயம் தெரியவும் சேர்மன் அந்த கம்பெனியை வாங்கணும்னு சொல்றாரு. ஆனா மூத்த பையன் அந்த கம்பெனியை வாங்குறது குறைஞ்சது 400 மில்லியன் வேணும்னு சொல்ல ஆனா சேர்மன் அதுக்காக 300 மில்லியன் தான் தர வேணும். அந்த அமௌண்ட்டுக்குள்ள தான் நீ அந்த கம்பெனியை வாங்கணும். அப்படி வாங்க முடியலனா நீ என் பையனா இருக்கவும் சரி சூனியாங்கள இருக்கவும் சரி தகுதி இல்லைன்னு சொல்லவும் இப்ப அந்த மீட்டிங் முடிஞ்சு சேர்மனை தவிர மத்த ஆளுங்க எல்லாருமே கீழே வராங்க. அங்கதான் டூஜனை பார்க்கவும் டூஜனை உங்களுக்கு வணக்கத்தை சொல்லிட்டு மேல இருக்க தாத்தாவோட ரூமுக்கு போறான். அப்பதான் தாத்தாவோட ரூம்ல இருக்க ஹாண்டஸ்டில் கம்பெனியோட டாக்குமெண்டா பார்க்க அப்ப சேர்மனும் பேராண்டி அமெரிக்கா போயிட்டு வந்து எப்படி இருந்துச்சு, அங்க உனக்கு பிடிச்ச சாப்பாடு எதுன்னு கேட்க அமெரிக்கா பார்க்க அழகாவே இருந்துச்சு, அதோட எனக்கு பிடிச்ச சாப்பாடு டோனட்னு சொல்லவும் கற்பனை இப்ப சேர்மனோட 2 பசங்களை தான் காட்டுறாங்க. இந்த 2வது பையனுக்கு டூஜன் மேல எப்பவுமே சின்ன சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும். அதனால அவங்க அண்ணன் கிட்ட நீ டூஜனை பத்தி என்ன நினைக்கிறேன்னு கேட்கவும் ரொம்பவே புத்திசாலி அதே நேரத்துல நல்ல பையன் சொல்ல ஆனா எனக்கு அப்படி தோணல. நம்ம கடைசி தம்பி கடைக்குட்டி இருக்கால அவனுக்கு நம்ம அப்பாவோட பணத்து மேலேயே சூனியாங்க மேலே எந்த ஒரு விருப்பமும் இல்ல. ஆனா அவன் பையன் டூஜன் அப்படி இல்ல. அவன் கண்ணை பார்க்கும் போதெல்லாம் நமக்கு எந்த அளவு சூனியாங்க மேல ஆசை இருக்கும் அவனுக்கு அதை விடவும் வெறி இருக்கு. அதை என்னால புரிஞ்சுக்க முடியுதுன்னு சொல்லவும் ஏற்கனவே மூத்த பையன் குழப்பத்துல தான் இருக்க. தம்பி சொன்ன விஷயத்தை கேட்டதுக்கு அப்புறம் அந்த குழப்பம் சந்தேகமா மாற ஆரம்பிக்குது. அந்த சந்தேகத்தோட தன்னோட கம்பெனில இருக்கும் போது அங்க சேர்மனோட செக்ரட்டரி வராரு. ஹாண்டஸ்டில வாங்குறதுக்காக இப்பதான் நான் பிரசிடென்டா மீட் பண்ணிட்டு வரேன். அவர் உதவி இருந்தா உன்னால சுலபமா அந்த கம்பெனியை வாங்க முடியும்னு சொல்ல மூத்த பையன் செக்ரட்டரிட்ட வந்து என் அப்பாவோட மனசுல என்னதான் இருக்கு, அவர் கூட எங்களை விடவும் அதிகமா இருக்கிறது நீ தான். 400 மில்லியனுக்கு வாங்க வேண்டிய கம்பெனியை 300 மில்லியனுக்கு வாங்க சொல்லியிருக்காரு. அது எந்த காரணத்துக்காக கேட்கவும் அதுக்கு செக்ரட்டரியும் ஏன்னா உங்க அப்பா தெரிஞ்சுக்க விரும்புறாரு, அவருக்கு அப்புறம் சூனியாங்க ஆளு யாருக்கு தகுதி இருக்குன்னு அதுக்காக வைக்கிற டெஸ்ட் தான் எதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து சேர்மனை தான் மீட் பண்ண வரவும் சேர்மன் நீங்க சொன்னது சரிதான், நீங்க சொன்ன மாதிரியே உங்க பையன் ஹாண்டஸ்டில் நிறுவனத்தை எதுக்காக உங்ககிட்ட வாங்க பொறுப்பு கொடுத்தீங்கன்னு கேட்டாரு. அதுக்கு நானும் நீங்க சொன்ன அதே வார்த்தையை தான் நானும் சொன்னேன், ஜினியாங் மாதிரி இருக்க ஒருத்தனாலதான் சூனியாங்க ஆள முடியும், அந்த தகுதி உனக்கு இருக்கணும் அப்பா பார்க்க விரும்புறதா சொன்னேன்னு சொல்லவும் அதை கேட்ட சேர்மனா நீ ஒரு தப்பு பண்ணிட்டாது என்ன தெரியுமா, உன்ன மாதிரி ஒருத்தன் தான் எனக்கு பையனா பிறந்திருக்கணும்னு சொல்ல நான் எப்போ உங்களை ஒரு முதலாளி அல்ல என் அப்பாவோட இடத்துல தான் வச்சு பாக்குறதா சொல்லிட்டு செக்ரட்டரி அங்கறத போகும்போது அப்ப சேர்மன் செக்ரட்டரிட்ட டூஜின் வீட்ல இருந்து காலேஜுக்கு போறதுக்கு ரொம்ப தூரம், அதனால நம்ம சார்பா அவனுக்கு ஒரு கார் அனுப்பி வைன்னு சொல்லவும் இப்போ டூஜின் அவன் வீட்ல இருந்து காலேஜ் போறதுக்காக வெளியில இருக்க காரை பாக்குறான். கூடவே ஒரு டிரைவர் இருக்க உங்க தாத்தா தான் அனுப்பினாரு, இதுக்கப்புறம் நான் தான் உங்க டிரைவர்னு சொல்லவும் டூஜின் அந்த கார்ல போயிட்டு இருக்கும் போது அந்த டிரைவர் அடிக்கடி டூஜினை பார்த்துட்டே இருக்கான். அது டூஜினுக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தவும் நீ காலேஜுக்குள்ள வர வேணாம் ஏன்னா வெளியிலவே விட்டுருன்னு சொல்ல இப்ப காலேஜுக்குள்ள வர டூஜனுக்கு முன்னாடி ஒரு கார் வருது. அதுல இருந்து 3 பேர் இறங்குறாங்க. இவங்க எல்லாருமே பெரிய இடத்த பசங்க தான். இந்த காலேஜ்ல இருக்க பெரிய இடத்த பசங்க எல்லாருமே பிரஸ்டீஜ்ங்கிற ஒரு கிளப்ல மெம்பரா இருக்கான். சூனியாங் குடும்பத்தை சேர்ந்த நீயும் அதுல ஒரு மெம்பர் ஆகணும்னு சொல்ல அப்பதான் உங்களுக்கு பின்னாடி மின் நடந்து வரத டூஜன் பாக்குறான். ஏன்னா மின்னு இதே காலேஜ்ல சேர்ந்திருப்பாங்க. மின்ன பார்த்த உடனே டூஜனும் நம்ம அப்புறம் மீட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவனோட நம்பரை மட்டும் கொடுத்துட்டு மின்ன ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி ஃபாலோ பண்ணியே ஒரு லைப்ரரிக்கு வரவும் அப்ப மின்னும் தன்னை யாரோ ஒருத்தன் ஃபாலோ பண்றது தெரியும். அவனுக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. நீ எதுக்கு என் பின்னாடியே வந்துட்டு இருக்கான்னு கேட்கவும் அத டூஜன் காடியே கூடாதுன்னு நான் பின்னாடி வந்தனா ஒருவேளை நான் உனக்கு பிடிச்சிருந்தாலும் எங்களோட டேட்டிங் பண்ண விருப்பம் இருந்தாலும் அதை என்கிட்ட டைரக்டா சொல்லு, அதுக்கு எதுக்காக நான் உன் பின்னாடி வரேன்னு போய் சொல்றேன். நான் இங்க வந்தது இந்த மியூசிக் ஆல்பம் எடுக்கதான் சொல்லிட்டு ஒரு மியூசிக் ஆல்பம் எடுத்து காட்டவும் அதுல சியூ டாஜிங்கிற பேர் இருக்கும். அப்பதான் மின்னுக்கு இவனை எங்க பார்த்தாங்கிற விஷயம் ஞாபகம் வருது. ஒரு சிங்கர் ரிட்டையர்ட் ஆக போற விஷயம் தெரியவும் மின்னு அழுதுட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ஒரு பையன் அவளை பார்த்து சிரிச்சிருப்பாள். அந்த பையன் தான் இந்த பையனை மின்னுக்கு தெரிய வரவும் அதுக்கு மேல என்னதான் பேசுறதுன்னு தெரியாம அந்த லைப்ரரியில இருந்து வெளியில வராங்க. அப்பதான் பக்கத்துல இருக்க ஒரு போர்டை பார்க்கவும் அந்த போர்டுல டூஜன் இன்டர்வியூ கொடுத்த நியூஸ் பேப்பர் தான் ஒட்டி இருக்கு. இவன் சூனியாங் குடும்பத்தோட வாரிசுன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அதோட டூஜனும் பின்னாடியே வந்து நான் சொல்ற விஷயத்த தெளிவா கேளு, என் கூட இன்னைக்கு ராத்திரி டின்னருக்கு வந்தா அந்த சியூ டாஜிங்கிற சிங்கர் எப்ப மறுபடியும் வருவாரு பாட்டு பாடுவாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அந்த விஷயத்த நான் உனக்கு சொல்றதா சொல்லவும் மின் முதல்ல அதை நம்ம மறுக்கிறாங்க. அதுக்கப்புறம் நீ சூனியாங் குடும்பத்தோட வாரிசு தானே, சூனியாங் குடும்பத்தை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், அவங்க ரொம்பவே பவர்ஃபுல், ஒருவேளை இந்த கவர்மெண்ட் மூலமாவோ இல்ல சிஐஎம் மூலமா உனக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சா எனக்கு இதை சொல்லு, எப்ப அந்த சிங்கர் கம்பேக் கொடுப்பாருன்னு கேட்கவும் நான் ஆல்ரெடி சொன்னதாமா நீ என் கூட டின்னருக்கு வந்தா அந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்றதா சொல்லவும் மின்னும் அதுக்கு ஒத்துக்கிறாங்க.
நைட் டைம் டூஜின் சொன்ன ஹோட்டலுக்கு வெளியே தான் நின்றுட்டு இருக்கவன் முதல் தடவை டேட்டிங் வந்திருக்கும். பார்க்க அழகா இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு கண்ணாடியை பார்த்து மேக்கப் பண்ணிட்டு இருக்கவன் அவங்களுக்கு பின்னாடி டூஜின் வரான். முன்ன பார்த்துட்டு பிளாக் கலர் ட்ரெஸ்ஸை விடவும் மத்த ட்ரெஸ்ல நீங்க ரொம்பவே அழகா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து 2 பேருமே அந்த ஹோட்டலுக்குள்ள போறாங்க. அப்படி போகும்போது நீ சொன்ன மாதிரி நான் டேட்டிங் வர ஒத்துக்கிட்டேன், நான் கேட்ட கேள்விக்கான பதில சொல்லுன்னு சொல்லவும் சரியா 4 வருஷத்துக்கு அப்புறம் 2000ல அந்த சியோடாஜி கம்பேக் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பிரஸ்டீஜ் கிளப் தான் கூட்டிட்டு வரவா. அது இப்பதான் மின்னுக்கு தெரியுது. அதோட இந்த இடத்துக்கு வந்ததுல மின்னுக்கு விருப்பம் இல்ல. அதே டைம் வெளியில இருக்க டிரைவரும் சேர்மனோட செக்ரட்டரி கால் பண்ணி நான் டூஜின் கூட ஒரு ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கேன், அங்க பிரஸ்டீஜ் கிளப்ல டூஜின் சேர்ந்திருக்காருன்னு சொல்லவும் இப்படி டூஜினை பத்தின ஒவ்வொரு தகவலையும் செக்ரட்டரிக்கு போட்டு கொடுத்துட்டு இருக்க. அது எல்லாத்தையுமே டூஜின் தூரத்துல இருந்து வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கான். அதே டைம் இன்னும் நீ எதுக்காக என்ன இங்க கூட்டிட்டு வந்த, இங்க இருக்கிற எல்லாருமே பணக்கார பசங்க, யாரு கூடவும் உண்மையா நட்பா இருக்க மாட்டாங்க, இவங்களோட வேலை என்ன தெரியுமா, இவங்க அப்பாவோட பணத்தை செலவு பண்றதை மட்டும் தான் சொல்ல. அப்ப டூஜினும் அப்ப அவங்களுக்கு உனக்கு என்ன வித்தியாசம், நீ இந்த உலகத்துல பிறக்கும் போதே தனியா பறக்க ஆரம்பிச்சிட்டியா இல்ல தனியா தான் வளர ஆரம்பிச்சிட்டியா, உனக்கும் அப்பாவோட உதவி இருக்கும்ல, ஏன் நீ காலேஜ் ஃபீஸ் கொடுக்க கூட உங்க அப்பா தானே பணம் கொடுப்பாரு, அவர் உதவி இல்லாம உன்னால எதுவும் பண்ண முடியுமான்னு கேட்க அந்த கேள்விக்கு மீன் என்னதான் பதில் சொல்றதுன்னு தெரியாம அங்க இருந்த கோவத்துல போகவும் இப்ப கட் பண்ண சேர்மனை தான் காட்டுறாங்க. செக்ரட்டரி சேர்மன்ட்ட வந்து நீங்க சந்தேகப்படுற மாதிரி எதுவும் இல்ல, டூஜின் அவன் உண்டு அவன் வேலை உண்டு தான் இருக்கான், அவன் காலேஜ் லைஃப் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லவா. சேர்மனும் என் பசங்க மனசுல என்ன இருக்குன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல, என் பேர பையன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும், அதோட டூஜின் மத்த பசங்க மாதிரி இல்ல, அதனாலேயே அவன் மேல ஒரு கவனம் இருக்கட்டும் சொல்லவும் கட் பண்ண அதுக்கு அடுத்த நாள் பேப்பர்ல ஒரு முக்கியமான நியூஸ் வருது. சேர்மன் எந்த ஹாண்டோ ஸ்டீல் நிறுவனத்தை 300 மில்லியனுக்கு வாங்க சொல்லிருப்பாரோ அந்த நிறுவனத்தை 500 மில்லியனுக்கு வாங்குறதுக்கு ஒரு கம்பெனி முன் வரதாவும் அந்த கம்பெனியோட பேரு பவர் ஷேர்ஸ் இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிட்ட மூத்த பையன் அந்த பவர் ஷேர்ஸ் கம்பெனி யாரோடதுன்னு விசாரிக்க சொல்ல அப்படி கிடைச்ச தகவல் பவர் ஷேர்ஸ்ங்கிறது ஒரு அமெரிக்கன் கம்பெனியும் அந்த கம்பெனியோட டைரக்டர் மிஸ்டர் ஓ தான் தெரிய வர. ஒரு அமெரிக்கன் கம்பெனி எதுக்காக சவுத் கொரியால இருக்க ஒரு சின்ன கம்பெனியை வாங்கணும், இது ரெண்டுத்துக்கு என்னதான் சம்பந்தமா இருக்குன்னு சொல்லி குழப்பமா இருக்கு. ஆனா சேர்மனுக்கு மட்டும் ஒரு விஷயம் தெரியுது, அமெரிக்கால இருக்க ஒருத்தனுக்கு எப்படி கொரியால கம்பெனி விற்க போறது தெரியும், அவன் எதுக்காக இங்க வந்திருக்கணும், இது எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு லிங்க் ஆகாத மாதிரி இருக்கணும். இப்ப நம்ம ஒரு செஸ் போர்ட் கேம்ல இருக்கோம், அதுல நமக்கு எதிராக இருக்க யாரோ ஒருத்தன் கண்ணுக்கு தெரியாம காய்களை நவுத்திட்டு இருக்கான், அது யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்ல இப்ப டூஜின் தான் கட்டுறாங்க. அவனோட இன்னொரு அம்மாவை தான் மீட் பண்ண வந்திருக்கான், அதாவது ஈனோட அம்மா. டூஜின் வேணும்னா ஒரு பணக்கார வாழ்க்கையை வாழலாம், ஆனா ஈனோட அம்மா ஒரு சாதாரண வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க ஹெல்த்ல நிறைய ப்ராப்ளம் இருக்கு, அப்படி இருந்தோம் அவங்க குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதில தூரத்துல இருந்து டூஜின் பார்த்துட்டு இருக்க தாங்கிட்ட இவ்வளவு பணம் இருந்தோம் தன்னோட இன்னொரு தாய்க்கு உதவி பண்ண முடியலன்னு வருத்தப்பட்டு இருக்க. இப்ப சேர்மனோட மூத்த பையன் தான் கட்டுறாங்க. அவருக்கு இப்ப போட்டியா இருக்கிறது பவர் ஷேர்ஸும் அதோட ஓனரா இருக்க மிஸ்டர் ஓ தான். அந்த மிஸ்டர் ஓக்கு பின்னாடி கரியாவை சேர்ந்து யாராவது ஒரு ஆள் இருக்கணும், அதனால அந்த ஓவை ஃபாலோ பண்ணுங்க, அவர் யாரை மீட் பண்றாரு எங்க போறாருன்னு எல்லா டீட்டெயிலும் வேணும்னு சொல்ல இப்ப மிஸ்டர் ஓவை தான் கட்டுறாங்க. அவரோட புது கம்பெனிக்காக பார்த்து வச்சிருந்த இடத்துக்கு தான் வரவும் அங்க அவருக்கு முன்னாடி டூஜின் இருக்கான். மிஸ்டர் ஓ அமெரிக்கால முடியாதுன்னு சொல்லிட்டு போயிருப்பார்ல, அதுக்கப்புறம் டூஜின் தான் பேசி அவரை ஒத்துக்க வச்சிருப்பான், அவரையே கொரியாவுக்கு வர வச்சிருப்பான். மிஸ்டர் ஓ மூலமா தான் சூனியா கூட அவன் கேம் விளையாடிட்டு இருக்கான். அதோட ஓவும் ஹாண்டோ நிறுவனத்தை நீ எதுக்காக வாங்க விரும்புற, அந்த நிறுவனத்தை வாங்கவும் பெரிய பாவும் போட்டி போட்டுட்டு இருக்காரு, நீ உண்மையிலே ஹாண்டோ ஸ்டீல் நிறுவனத்தை வாங்க விரும்புறியா இல்ல அது மூலமாவே சூனியாங்க உனக்கு சொந்தமாக்க விரும்புறியான்னு கேட்கவா. அது கீழே இந்த ஒரு பதிலையும் சொல்லாம அவர் இப்ப இருக்க பில்டிங்ல இருந்து டைரக்ட் ஆப்போசிட்ல தான் சூனியாங்கோட கம்பெனி பில்டிங் இருக்கும். அதை பார்த்துட்டு என் இலக்கு சூனியாங்கோடவும் பெருசுன்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஓக்கு ஒரு பாக்ஸை கொடுக்கவும் அதை ஓபன் பண்ணா அதுக்குள்ள டோனட் தான் இருக்கும். கிஃப்ட் எல்லாம் ஓகே, ஆனா டோனட்லாம் ரொம்பவே சின்னதா இருக்குன்னு சொல்லவும் இது என்னோட பரிசையில உங்க பரிசு அங்க காத்துட்டு இருக்க பாருங்கன்னு சொல்லவும் அங்க ஒரு டோனட் ஷாப்பே இருக்கும். மிஸ்டர் ஓ தான் டோனட் சாப்பிடாம இந்த ஒரு முடிவு எடுக்க மாட்டாரு, அதனாலதான் அவருக்கு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு அவன் தாத்தா சேர்மனுக்கு ஐடியா கொடுக்குற மாதிரியே சூனியாங்கோட பில்டிங்லயே ஒரு டோனட் ஷாப்பை வைக்க சொல்லியிருப்பாரு. அதை பார்த்த மிஸ்டர் போவோ எனக்கு என்னதான் வேணும்னு உனக்கு நல்லாவே புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு 2 பேருமே டோனட்டை சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒன்னா போன எங்க மாட்டிக்க போறோம்னு முதல்ல மிஸ்டர் ஓ போகவும் கொஞ்ச நேரம் கழிச்சு அங்க இருந்து டூஜின் கிளம்புறான். ஆனா இது எல்லாத்தையுமே ஒரு ஆள் போட்டோ எடுத்துருவான். அப்படியே கட் பண்ணா ஒரு ரிஸ்க் ஹவுஸ் தான் காட்டுறாங்க. அங்க வேகமா நிறைய காருங்க ஓடிட்டு இருக்கு, அதுல சூனியாங்கோட காரும் ஓடிட்டு இருக்கு. அதை பாக்குறதுக்காக சூனியாங்கோட சேர்மன் அவரோட பசங்க முக்கியமா டூஜினும் அங்கதான் இருக்கு. இப்ப ரேஸ்ல சூனியாங்கோட ப்ராடக்ட் கார் தான் முதல்ல போயிட்டு இருக்கவும் அதை பாக்குற சேர்மன் ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் பண்றாரு. அதே டைம்ல அவரோட பையனும் ஹாண்டோ ஸ்டீல் கம்பெனி வாங்குறதுல போட்டிக்கு நிறைய கம்பெனி வந்திருக்காங்க, 300 மில்லியனால கண்டிப்பா அந்த பணத்தை வாங்க முடியாது, எக்ஸ்ட்ரா பணம் தேவைப்படும்னு சொல்ல அப்பாவும் அந்த கம்பெனியை வாங்குற பொறுப்பு நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன், இதுக்கப்புறம் நீ என்ன முடிவு எடுத்தாலும் சரின்னு சொல்லவும் பையனுக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. சேர்மனுக்கு மத்த பிசினஸ் விட இந்த கார் பிசினஸ் தான் ரொம்பவே பிடிக்கும். தான் கார் போறத பார்த்துட்டு ஹாப்பியா இருக்கும் போது அவரை இரிட்டேட் பண்ற மாதிரி அவரோட 3வது பொண்ணு வராங்க. இந்த கார் பிசினஸ்ல நீங்க நிறைய பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்க, அது எல்லாமே லாஸா தான் இருக்கு, அப்ப எதுக்காக இந்த பிசினஸ் விடாம கண்டினியூஸா இதை பண்ணிட்டே இருக்கீங்கன்னு கேட்கவும் எங்க சேர்மன் கோவப்பட போறாருன்னு செக்ரட்டரியும் இங்க ரொம்பவே கோல்டா இருக்கு, நம்ம மேல ரூம்குள்ள இருந்து ரேஸ பார்க்கலாம்னு சொல்லிட்டு சேர்மனை மேல் ரூமுக்கு கூட்டிட்டு போகவும் பின்னாடியே 3வது பொண்ணு வராங்க. அப்ப நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், என் ஹஸ்பண்ட் எலெக்ஷன்ல நிக்க போற விஷயம் தெரியும், அவருக்கு நீங்க தான் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்ல ஆனா சேர்மன் இப்ப அதை பத்தி பேச தயாரா இல்ல. ஏன்பா இப்படி பண்றீங்க, நான் உங்களுக்கு இருக்க ஒரே பொண்ணு தான் சொல்லவும் என் 4 பசங்களை நீ ஒரு பொண்ணு, உனக்காக மட்டும் என்னால எல்லாத்தையும் தனியா பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போக அதை கேட்ட 3வது பொண்ணு கோவப்படுறாங்க. அவங்கள சமாதானப்படுத்த பின்னாடியே மருமகன வர அப்ப 3வது பொண்ணு என் அப்பாவோட மனசுல ஒரு எண்ணம் இருக்கு, அவரோட பசங்களால மட்டும்தான் எல்லாம் முடியும், பொண்ணுங்களால எதுவும் முடியாதுன்னு நினைக்கிறாரு, அந்த எண்ணத்தை நான் மாத்தி காட்டுறேன்னு சொல்ல
சொல்ல இப்ப அந்த ரேஸ் கோஸ்க்கு மாடியில ஒரு ரூம் இருக்கும். அங்க இருந்த ரேஸ் தான் பாத்துட்டு இருக்க. சேர்மனோட கார் முதல்ல தான் போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு 2வது இடத்துக்கு வந்துருச்சு. அதை பார்த்து சேர்மன் அதிர்ச்சி ஆகிறாரு. அப்ப டோஜின் தான் ரேஸ் முடியும்னு நிறைய ரவுண்ட்ஸ் இருக்கு, நீங்க கவலைப்படாம இருங்க, நம்ம கார் தான் ஜெயிக்கும்னு சொல்லவும் சேர்மன் அமைதியாகிறாரு. அப்பதான் செக்ரட்டரி வந்து உங்களை மீட் பண்ண டேயாங் கம்பெனியோட சேர்மன் வந்திருக்கதா சொல்ல இவரை நம்ம டேயாங்னே சொல்லுவாங்க. சவுத் கொரியால நம்ம சேர்மன் தாத்தா எந்த அளவு பணக்காரம், அவருக்கு ஈக்குவலான ஒரு பணக்காரன் தான் இந்த டேயாங். இவங்க 2 பேருமே இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ண போறாங்க. அப்ப நம்ம ஹீரோட மனசுல சவுத் கொரியாவோட எக்கனாமிக்கு வளர முக்கியமான காரணமா இருந்த 2 பேர், ஒன்னு டேயாங், அடுத்த ஜியாங். இந்த 2 ஜாம்பவான்க தான் சவுத் கொரியாவோட வரலாற்றையே மாத்தினவங்க. இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்றதே ஒரு வரலாற்று நிகழ்வு. அந்த டைம்ல நானும் இவங்க கூட இருக்கேன்னு சொல்லி யோசிக்கவும் அப்பதான் அந்த டேயாங்கோட சேர்மன், என்ன ஜின்யாங் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நான் பல தடவை படிச்சு சொன்னேன் டிரைவர் கிட்ட, உனக்கு முன்னாடி சூனியாங் கார் போச்சுன்னா கொஞ்சம் கூட யோசிக்காம அதுக்கு வழி விடுன்னு. ஆனா அவன் கேட்கவே மாட்டான், உன் காரை விடவும் வேகமா போடுறான்னு சொல்ல அதை கவுண்டர் கொடுக்கணும்னு நம்ம சேர்மனும், டேய் பழைய நண்பா, என் காருக்கு ரிவர்ஸ் கீரே கிடையாதுடா, அது என்னைக்கும் முன்னாடி தான் போகும், இன்னும் ரேஸ் முடியல, எண்டிங்ல பாப்போம்னு சொல்ல அப்பதான் சேர்மனோட மூத்த பையன்கிட்ட மேனேஜர் வந்து ஒரு பிரச்சனைன்னு சொல்லவும் உடனே காரை கண்ட்ரோல் பண்ற இடத்துக்கு போறாங்க. கார்ல இருக்கிற இன்ஜின்ல திடீர்னு ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு. அதை தெரிஞ்சுக்கிட்ட மெக்கானிக் காரை உடனே நிப்பாட சொல்றாங்க. ஆனா சேர்மனோட மூத்த பையன் அங்க வாக்கி டாக்கி மூலமா டிரைவர்ட்ட எக்காரணத்தை கொண்டு இந்த காரை நிப்பாட்ட கூடாது, ஏன்னா நிறைய பேர் நம்மளதான் பாத்துட்டு இருக்காங்க, முக்கியமா பிரஸ்ல இந்த விஷயம் வெளியில வந்தா பெரிய பிரச்சனையாகும், காரு கண்டினியூஸா ஓடிட்டே இருக்கணும்னு சொல்ல டிரைவரும் காரை வேகமா தான் ஓடிட்டு இருக்க. திடீர்னு அந்த கார்ல நெருப்பு பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதை பார்த்த சேர்மன் அதிர்ச்சியாக அதை பார்த்த டேயாங்கும் சேர்மனை கிண்டல் பண்ற மாதிரி, நான் தான் சொல்றல இந்த மோட்டார் பிசினஸ்லாம் உனக்கு சூட் ஆகாது, பேசாம மோட்டார் கம்பெனியை மூடு, ஏன்னா என் காரோட ஸ்பீடுக்கு உன் காரால எப்பவும் வர முடியாதுன்னு சொல்லிட்டு போகவும் அது சேர்மனுக்கு அவமானமா போயிடுது. அப்பதான் மூத்த பையன் அங்க வராரு. அப்ப நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, காரை நெருப்பு பிடிச்ச விஷயம் யாருக்கும் தெரியாது, மீடியா ஆளுங்களை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லவும் சேர்மன் அவரோட மூத்த பையனை அடிக்கிறாரு. கார்ல நெருப்பு பிடிச்ச விஷயம் வேணா வெளியில தெரியாம இருக்கலாம், ஆனா சேர்மன் அவரோட தொழில் எதிர்க்கு முன்னாடி அவமானப்பட்டிருக்காரு, அதை சரி பண்ண முடியாது. அந்த கோபத்திலேயே அங்க இருந்து கிளம்பவும் பின்னாடி 2வது பையனும் செக்ரட்டரி வந்து சேர்மனை சமாதானப்படுத்த ட்ரை பண்றாங்க. ஆனா சேர்மன் ஏன் பின்னாடி எவனும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கார்ல கோபத்துல தனியா போகவும் இதுக்கப்புறம் என்னதான் நடக்குதுன்னு அடுத்த வர வீடியோல பார்ப்போம்.